தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் நியூஸ் மீடியாவோட பேசுறதுக்கு. இப்போ நிறைய எதிர்கட்சி வந்து சொல்றாங்க உங்களோட கட்சியோட கொள்கை வந்து தெளிவா வரல. நிறைய அவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தன் கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ கேட்கறனால சொல்ற, அதுக்காக நம்ம பதில் சொல்லக்கூடாது. உங்களோட கட்சி கொள்கை என்னன்னு சொல்ல முடியும்? நீங்க என்ன ஒரு வார்த்தையில சொல்ல முடியும்னா என்ன சொல்லுவீங்க? ஊழலை ஒழிக்கிறோம், வறுமையை ஒழிப்பேன், உண்ண உணவு உடுத்தவிட இருக்க இடம், உண்ண உணவு உடுத்தவிட இருக்க இடம் உள்ள அதுதான் என்னுடைய கொள்கை சார். சொன்னால் ஸ்டார்ட்டு தானே. உண்ண உணவு இருக்க இடம் கொடுத்த உடனே எவன் கொடுக்க போகிறான்? என்ன தவிர எல்லா பேரும் ஊழல் லஞ்சம் ஊழல்னு பழகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் தொகுதி வந்து 3 தடவை மாற்றிருக்கீங்க. இப்போ சார் மாற்றினால என்ன தப்பு ஆயிடுச்சு? மாற்றிக்கிட்டு இருந்தால் எங்கெங்கே வில்லேஜ் இருக்கா, இங்கே வில்லேஜ் எங்கேங்க எது அதிகமாக இருக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதுக்காக ஜெயிக்க மாட்டேன். நான் திரும்ப வாங்கி கொண்டு போய் விருத்தாச்சலத்தை நிற்கட்டுமா அதை ஜெயிச்சுட்டு வந்துருவேன். விருத்தாச்சல மக்கள்னே கூப்பிட்றாங்க, ரிஷிவந்திய மக்கள்னே கூப்பிட்றாங்க. ஏன் நான் சரியில்லைனா தானே உங்கன்னா வந்தால் ஒரு 5 வருஷம் 5 பைசா கொள்ளையடிச்சிருந்தா அதை நான் கொள்ளையடிக்கவே இல்லையா? ஒரு ஊழல் பண்ணுறாராம ஊழலே பண்ணல. எல்லாரும் அங்கே போட்டு இங்கே கேட்கணும் வேண்டிய காசு. இல்லாட்டி 20 கோடி ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வாங்கி பிரிட்ஜு இது வரைக்கும் 60 வருஷமாக என் பிரிட்ஜு கட்டில் நீங்கள் கேட்டிங்களா? என்ன தானே பார்த்து கேட்குறீங்க இந்த கேள்வியெல்லாம்? அவங்கள போய் கேட்கணும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் இப்போ உங்களுக்கு என்ன மேஜராக மக்கள் நல கூட்டணியோட நீங்கள் என்ன சாதிக்க பார்க்குறீங்க? என்ன அவங்களோட அலையன்ஸ் பண்ணிட்டு என்ன சாதிக்க பார்க்குறீங்க? நிறைய ஒரு வெறும் நீங்கள் சீஃப் மினிஸ்டரானு பார்க்குறீங்களா இல்லை ஒரு நல்ல? நான் தெரியாமல் கேட்குறேன். சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்கு பார்க்கலாம். உண்மையில் நீங்கள் டிஎம்கேட போகணுங்கிறீங்களா இல்லை ஏடிஎம்கேட போகணுங்கிற 2 பேர் கூட்டணி நாட்டை கெடுத்து குட்டிச்சர் ஆக்கிட்டு இருக்க 2 கட்சியோட என்னோட போகணுங்கிறீங்களா? போகவே மாட்டேன். இவங்க யாருமே இவங்க வந்து கூட்டணியில் போயிருப்பாங்க. கூட்டணிக்குள்ள ஒவ்வொருத்தவங்க போயிருக்கலாம். நான் கூட போயிருக்கலாம். அவங்க கூட 3 நிமிஷத்தில் 3 மாதத்தில் வெளியே வந்துட்டு வந்தேன். அந்த மாதிரி இருக்கலாம், இந்த போயிருக்கலாம், வந்திருக்கலாம். அதுவே இருக்குது. ஆனால் இவங்க இது வரைக்கும் ஆட்சி அமைக்கல. இவங்க எல்லாருமே சுத்தமானவங்க தான். அதனால தான் போனேன். எவ்வளோ காசு பணம் தரேன் நாங்கள், பிஜேபி தரேன்னாங்க, ஏடிஎம்கே தரேன்னாங்க, இப்போ டிஎம்கே தரேன். நான் பண்ணேன் போல இல்லை. அப்புறம் என்ன அது மாதிரி தான் காசு பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் இருந்தால் நம்ம சிஎம் கண்டே கொடுக்கலனாலும் இவங்க தான் மக்கள் கூட்டணி தான் நான் போவேன். ஏன்னா நீ சிஎம் கண்டு இருக்கா, நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னா இவன் சிஎம் கண்டு பிஜேபி தான் கொடுக்குறேன்னாங்க, எல்லோரும் தான் கொடுக்குறேன். நாங்கள் போயிருக்கலாமே, இவங்க ஊழல் பண்ணாங்க. அதான் வந்தேன். இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது அலையன்ஸ் அமைக்கணும்னா நீங்கள் வந்து திமுக இல்லை அதிமுகவோட போகவே மாட்டேன் சார். போகவே மாட்டேன். உறுதியாக போகவே மாட்டேன். நீ ஏன் அதையே கேட்குறீங்க? எல்லாரும் 3 பேர் 3 லைன் தான். ஏன் அங்கே ஒரு நீங்கள் ஏன் நீங்கள் இப்படி சுற்றி பார்த்தால அங்கே ஒரு நினைக்கிறீங்களா? மக்கள் எப்படி சொல்லுவான்? மக்கள் வந்து அடிச்சிடுவான்ல. அதாவது இங்கே வந்து விஜயகாந்த் ஏன்னா டிஎம்கே பூந்து அடிப்பான். அடிக்க நீங்கள் வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க. எப்படி அடிப்பான்ல? வில்லேஜ் தானே, அதனால் சொல்ல மாட்டான். எல்லாம் மக்கள் குழப்பத்தில் அவங்களுக்கு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் கேமரா தூக்கிட்டு போய் வச்சு மேடம் அப்படின்னு ஒரு மைக்கு வச்சால எப்படி சொல்லுவோம்? உங்களோட மைக்கிட்ட எப்படி உள்ள வச்சுருவோம்? உள்ள யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 19 பார்த்துட்டு தான் அதை பற்றி பேசணும். இப்போ நீங்கள் இந்த ஒப்பீனியன் போல்லாம் நீங்கள் பார்த்ததில்ல, அதுவெல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட்னு சொல்கிறீங்க. அது வந்து ஆனால் நிறைய பேருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நான் நினைக்கலாம். 19 பாருங்கன்னு தான் சொல்லலாம். 19 என்ன ரிசல்ட் நீங்கள் ஏன் மாற்றம் பண்ணக்கூடாதா? மாற்றம் வர்றதா? ஏன் மாற்றம்? சும்மா ஜெயலலிதா கலைஞர் தான் இந்த நேரமும் தமிழ் நீங்கள் சட்டசபையில் உட்காரணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கலைஞர் என்ன சொன்னார்? மதுவில் கையெழுத்து போடுங்க. நீ பேப்பரை பார்த்தீங்களா? நாங்கள் நேற்று மீட்டிங் போட்டு பெரிய கூட்டத்தை பார்த்து நாங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் விவசாய கடன் முதல்ல அளிக்கிற ஒரு கையெழுத்து போடுறேன். முன்னுக்கு மரம் தானே இவருடைய வந்து இவரை நம்பி நீங்கள் போய் சொல்கிறீங்க. மண்குதிரை நம்பி ஆற்றுல எனக்கு அதுதான் இவரை நம்பி போனான். இப்போ உங்களோட ஒரு ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் நிறைய பேர் பார்க்குற விதம், அந்த இமேஜ் வந்து ரொம்ப ஒரு அவங்க நிறைய இதில் பார்க்குறாங்க. உங்களோட ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்னு பார்க்குறாங்க, இல்லைனா நிறைய அந்த மீம்ஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எதுவுமே நினைக்கிறது இல்லையா? இப்போ நல்லான்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன எனக்கு ஹெல்த்துக்கு என்ன இருக்குது? இல்லாட்டி சுத்த முடியுமா? ஹெல்த் ப்ராப்ளத்தை நீங்கள் யார்ட்டையும் கேட்குறீங்க? இப்போ ஜெயலலிதா நீங்கள் ஒரு நாள் பார்க்க முடியுமா? ஜெயலலிதாட்ட நீங்கள் கேட்டிருக்கணும் இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா?
என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க 2 நாள் இங்கே தங்கியிருக்கீங்க என்னால் ஏன்னா எனக்கு கேட்க முடியும் ஜெயலலிதா கேட்க முடியுமா இல்லை கலைஞர்கிட்ட நான் உங்களை ஹெல்த் ப்ராப்ளம் கேட்க முடியுமா கேட்க முடியாது அடிச்சு விடுவாங்கல்ல அதுதான் அதே மாதிரி தான் பப்ளிக்காக இங்கே போய் கேட்கறதில்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் நான் சொல்கிறது வேறு ஒன்றும் இப்ப ஜெயலலிதா வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோல அவங்க நிறைய இலவசங்கள் அந்த ஃப்ரீபீஸ்னாலே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆனா அந்த இலவசங்கள் அதை பத்திலாம் அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹம்பக் அரசாங்கம் சும்மா ஜெயிச்சுட்டு மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிற அரசாங்கம் தான் ஜெயலலிதாவோட அரசாங்கம். Thank you so much, sir. தேங்க்யூ Thank you. மேடம்.